நான் சொல்றத நான் டிராயிங் பண்ணும். ஓகேவா? நீங்க டிராயிங் பண்ணியா? சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கோ, ஒரு மாதிரி ஓ ஷேப்ல. ஓகேவா? அதுக்கு கீழேயே இன்னொரு சர்க்கிள், அது ஒட்டினாப்லையே, அதுக்குள்ள அது ஒட்டினாப்லையே போட்டியா? அது சென்டரா வந்து அறுகோண வடிவம் பண்ணணும். அறுகோண வடிவம். அறுகோணமா? அப்படின்னா தெரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்களா? தெரிஞ்சவங்க தானே சொல்லணும். சென்டரா வரையணுமா? சென்டரா வரையணும். சின்ன எக்ஸகனா பெருசா? ஒரு மீடியம் சைஸ்ல வரைஞ்சிக்கோ. எக்ஸகன் 1 2 எக்ஸகன் எத்தனை ஷேப் வருது? 4 5 6 6 ஷேப் வருதா? அந்த 6 சைடையும் அந்த சர்க்கிள்ல கனெக்ட். சும்மா அப்படியே லைன் போடணுமா? ஆமா. ஓகேவா? மேல வந்து ஒரு யூ வரையணும். அது வந்து யூ வந்து ஆப்போசிட் சைடுல கவுத்து போட்ட மாதிரி வரையணும். அந்த பெரிய சர்க்கிள். பெரிய சர்க்கிள் மேல. ஓகேவா? அதுக்கு அந்த சர்க்கிள் அந்த யூக்குள்ள 2 ஐஸ் மாதிரி வர. கண்ணா? ரவுண்டா ஐஸ் மாதிரி, 2 ஐஸ் மாதிரி. கீழே பாட்டம்ல வந்து ஒரு வால் மாதிரி சின்னதா. ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம், ரைட் சைடு ஒரு யூ கவுத்து போட்ட மாதிரி, அப்படியே கீழே யூ கவுத்து போடாத மாதிரி இந்த ஷேப்ல கனெக்ட் ஆகணும். எங்க கீழே? அந்த வால் வரைஞ்சல அதுல இருந்து கொஞ்சம் பக்கத்துல. ஓகேவா? இது இந்த மாதிரி வரைஞ்சல, இதுக்கு ஆப்போசிட்ல இந்த பக்கம் வர. எது மாதிரி? எது என்ன வரைஞ்சல? யூ வரைஞ்சல, யூ கவுத்து போட்ட மாதிரி ஒரு யூவும் கீழே ஒரு யூ வரைஞ்சல, அதே மாதிரியே லெஃப்ட் சைடா ரைட் சைடா பார்த்து வருது. இப்போ நீ வரைஞ்சது ரைட் சைடா? சரி, அதுக்கு ஆப்போசிட்ல மறுபடியும் போட்டுக்கணும். சரி, ஓகே. அவ்வளவுதான், முடிஞ்சது. அவ்வளவுதானா? படம் முடிஞ்சது. ஓ சோ பிரிட்டி. ஓ, நீ இந்த மாதிரி ஹெக்ஸகனா? ஓகே ஓகே. நான் இப்படி போட்டேன். என்ன இது? பாரு, நல்லா தான் இருக்கு. பாருங்க, மேட் மாதிரி இருக்கு. ஃபுட்பாலுக்கு கை கால் பிரச்சனை. நல்லா இருக்கு. நான் வரைஞ்ச இமேஜ், அவங்க வரைஞ்ச இமேஜ், எது நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஒரு சர்க்கிள் போடு, கொஞ்சம் ரெண்டுத்துக்கும் நடுவாப்ல, பெருசாவும் இல்லாம சின்னதாவும் இல்லாம. சர்க்கிள் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். இப்ப அந்த சர்க்கிளுக்கு நடுவுல வெர்டிகலா ஒரு லைன் போடு. போட்டியா? இப்போ அந்த சர்க்கிளோட சென்டர்ல ஒரு காயின் சைஸ்ல ஒரு குட்டி சர்க்கிள் போடு. ஒரு ரூபாய் காயினா? ஏதோ ஒரு காயின். இப்ப சர்க்கிளோட மேலனா சர்க்கிளுக்கு வெளியில கிடையாது, சர்க்கிள்குள்ளேயே மேலேயே லெஃப்ட்ல ஒரு காயின் சைஸ்ல ஒரு ரவுண்டு, ரைட்ல ஒரு காயின் சைஸ்ல ஒரு ரவுண்டு. போட்டியா? இப்போ வந்து அந்த சர்க்கிளுக்கு சென்டரா குட்டி சர்க்கிள் போட்டிருக்கியா, அதுக்கு லெஃப்ட்டும் ரைட்டும் இன்னொரு குட்டி குட்டியா ரவுண்ட் போடு. லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும். போட்டியா? இப்போ அந்த மறுபடியும் கீழே கொஞ்சம் கேப் இருக்கா, அதுலயே ஒரு 2 ரவுண்ட் போட்டுரு. ஓகேவா? சர்க்கிளுக்கு வெளியில மேல வந்து நீ சொல்ற மாதிரி கவுத்து போட்ட யூ போடு. ஓகேவா? 2 கண்ணு வைக்கணுமா? கண்ணு வந்து அந்த கவுத்து போட்ட யூக்கு மேல, உள்ள வைக்க கூடாது, கவுத்து போட்ட யூக்கு மேல. ஓகேவா? இப்போ வந்து கரப்பாம்பூச்சிக்கு 2 மீசை இருக்கும்ல மேல, அந்த மாதிரி மீசை போடு மேல அந்த ஐஸுக்கு பக்கத்துல. ஓகேவா? சர்க்கிளுக்கு வெளியில வந்து 2 கால் மாதிரி வர கரப்பாம்பூச்சி. ஓகேவா? பெரிய கால் இல்ல, சின்ன கால், குட்டி குட்டியா குட்டி குட்டியா கரப்பாம்பூச்சி மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்கு கரப்பாம்பூச்சி. இப்போ வந்து சர்க்கிளோட சென்டர்ல வெளியில வந்து 2 கால் போடு, சின்ன சின்னதா. இப்ப சர்க்கிளோட கீழே வந்து வெளில பார்த்த மாதிரி சின்னதா போடு. ஓகேவா? அவள் தான் இமேஜ். சர்க்கிளோட சென்டர்ல வந்து ஒரு குட்டி காயின் மாதிரி போட்டிருக்கியா, அதெல்லாம் கலர் ரெடி. 3 2 1 ரிவீல். யார் வரைஞ்சது நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கா? வி போட்டுக்கோ. பெரிய வியா சின்ன வியா? மீடியம் சைஸ் வி. ஓகேவா? அந்த 2 வியும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆஃப் சர்க்கிள். ஓகேவா? ஐஸ்கிரீம். அதுக்கப்புறம் இப்போ இந்த சர்க்கிள் போட்டோம்ல, அங்கிருந்து ரைட் சைடில் ஒரு சர்க்கிள், லெஃப்ட் சைடில் ஒரு சர்க்கிள். ஓகே. ஓகேவா? யானையா? சென்டரா பெரிய சர்க்கிள். அந்த கோனுக்குள்ளேயா கோனுக்கு வெளியிலயா? கோனுக்கு வெளியே, அதாவது சென்டரா இருக்கணும். இது சர்க்கிளே கிடையாது. சரி, ஓகே. ஓகேவா? இப்போ அந்த சர்க்கிளுக்கு மேலே சின்னதாக ஒரு வால் மாதிரி போட்டுக்கோ, டைல் மாதிரி. ஓகேவா? என்னது? ஓகேவா? இப்போ கீழே வந்து கோன் போட்டுறல, கோன் மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து 2 கண்ணு சைடில் 2 கண்ணு வர்ற மாதிரி. எலியா? இப்போ வந்து
வி மாதிரி இருக்குல்ல, வி மாதிரி போட்டோம்ல, அதில் கீழே கார்னரில் ஒரு டார்க் பண்ணி விடு, ஒரு சின்ன கண்ணு மாதிரி வர மாதிரி டார்க் பண்ணி விடு. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கண்ணுக்கும் கீழே இப்போ டார்க் பண்ணல, அதுக்கும் இந்த பக்கம் ஒரு 3 லைனு, இந்த பக்கம் ஒரு 3 லைன் மீச மாதிரி வரேன். வெளியில் வெளியே பார்த்த மாதிரி உள்ளேருந்து வீலேருந்து வெளில வரணும், அந்த பக்கம் வீலேருந்து வெளில வரணும். சரியா? ரிவீல் பண்ணிடலாமா? 3, 2, 1 ரிவீல். இப்படி காமிக்கணுமா? நான் இப்படி வரைஞ்சிட்டேன். யாரு நல்லா இருக்குது கமெண்ட்ல சொல்லுங்க. எது கியூட்டா இருக்குடா வந்து. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஐஸ் மாதிரி போட்டுக்கோ. 2 ஐஸ் போடணுமா? இல்ல அந்த மாதிரி ஐஸ் வெர்டிகலா. ஓகே ஓகே. இப்போ அந்த ஐஸ் ஷேப் போட்டியா? ஐஸுக்குள்ள மேல இருந்து கீழே கொஞ்சம், அந்த மேல இருந்து கொஞ்சம் கீழே வந்து டீ மாதிரி போடணும் அந்த ஐஸ்குள்ள. இப்போ வந்து உனக்கு ஒரு ஷேப் மாதிரி மேலே வந்து ஒரு ஷேப் மாதிரி கிடச்சிருக்கும். ஓகேவா? அந்த ஷேப்புக்கு மேலே கொஞ்சம் யூ மாதிரி, கவுத்து போட்ட யூ மாதிரி அந்த ஷேப்புக்கு மேலே. ஓகே ஓகேவா? அந்த கவுத்து போட்ட ஷேப் போட்டல, அது வந்து லெஃப்ட் சைடில் ஒரு மீசை, ரைட் சைடில் ஒரு மீசை மாதிரி வரும். ஒரே வெளி பக்கம் சிங்கிள் மீசை, லெஃப்ட் சைடில் ஒரு மீசை மாதிரியும் ரைட் சைடில் ஒரு மீசை மாதிரியும். ஓகே. அந்த டீ போட்டல, அந்த டீல இந்த இந்த ஹரிசாண்டல் லைன் இருக்குல்ல, அந்த ஜாயின்ல வந்து ஒரு லெக் மாதிரி ஒரு சைடா ஒரு கோட் போட்டு ரைட் சைடுல எடுத்து, அதே மாதிரி லெஃப்ட் சைடுல இப்போ கீழே வரணும். ஒரு சின்னதா ரைட் சைடுல ஒரு சின்னதா கோடு போட்டு கீழே லெக் மாதிரி வரணும். ஒரு எல் மாதிரி. எல் மாதிரி, ஆனா அது கவுத்து போட்ட எல் மாதிரி இருக்கணும். சரி, அந்த மாதிரி ரைட்டும் பண்ணணும், லெஃப்ட்டும் பண்ணுமா? லெஃப்ட்டும் பண்ணணும். சரி ஓகேவா? இப்போ ரெண்டுத்துக்கும் சென்டரா, இப்போ கீழே போட்டல அதே மாதிரியே சென்டராவும் போடும். ஐயோ இது என்னது? இது பூச்சியா? பூச்சி தான். என்ன பூச்சின்றத கமெண்ட்ல சொல்லுவாங்க. 3, 2, 1 ரிவீல். யார் வந்தது நல்லா இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது என்ன பூச்சின்னு நீங்க கண்டுபிடிச்சாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் எனக்கு மயக்கம், ஏன் எனக்கு நடுக்கம், ஏன் எனக்கு என்னாச்சு? காலைல சாப்பிடாம வந்திருக்காதான். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு நடுவுல ஒரு எஸ் போடு, மீடியம் சைஸ்ல. வெர்டிகலாவா ஹரிசாண்டலா? சரி, நான் ஒரு எஸ். எஸ் போட்டியா? இரு, நானே போடல. இப்படி இந்த ஒட்ட வச்சு ஆடிக்கிட்டே இருக்கு. போட்டேன். போட்டியா? சரி பரவாயில்ல. இப்போ அந்த எஸ்ஸோட ஸ்டார்டிங் இருக்குல்ல, அதை லைட்டா பெண்ட் பண்ணி ஒரு நோஸ் மாதிரி வர, மூக்கு மாதிரி. ஓகேயா? மூக்கு, இப்போ அந்த மூக்கு வந்து மூக்கோட எண்ட் வந்து இன்னும் ஓப்பனா தானே இருக்கு. அதை வந்து ஹார்ட்டுக்கு வரல இப்படி அந்த மாதிரி வரைஞ்சு அந்த மூக்கோட ஜாயின் பண்ணிக்கோ. நீ எப்படியும் நீ நல்லா வரைவ, நீ பார்த்து வரைஞ்சாலும் நல்லா வரைவ. வேற மாதிரி வருதுங்க. பார்த்து வரைஞ்சாலும் நல்லா வரைவ. இப்போ அந்த மூக்குல வந்து ஒரு நாஸ்ட்ரில்ஸ் வரைஞ்சுக்கோ. ஒரே ஒரு நாஸ்ட்ரில். ஓகேவா? இப்போ வந்து அந்த மூக்குக்கும் இந்த எஸ்ஸோட பெண்டுக்கும் கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? இப்போ வந்து நீ இந்த டாம் அண்ட் ஜெரிலாம் பார்த்துருக்கல, ஆமா, அதுல வந்து இந்த டாம் அண்ட் ஜெரி கண்ணுலாம் இருக்குல்ல கொஞ்சம் பெருசா, அந்த மாதிரி சிங்கிள் கண்ணு ஒன்று வரைஞ்சுக்கோ. எதுல வரையணும்? டாம் அண்ட் ஜெரி கண்ணு மாதிரி. அந்த மாதிரி டாம் அண்ட் ஜெரி கண்ணு மாதிரி ஹாஃப் கண்ணு வரைஞ்சுக்கோ. ஓகேவா? கண்ணுக்கு மேலே 3 ஐலாஷ் வரைஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் கண்ணு கீழே வந்து ஒரு கவுத்து பட்டையும் மாதிரி வரைஞ்சுக்கோ. சின்னதா, எல்லாமே சின்னதா கண்ணு கீழே. ஓகேவா? இப்போ வந்து அதோட தலைக்கு எஸ் ஸ்டார்டிங்ல தானே இப்போ எல்லாமே இருக்கு. இப்போ ஒரு ஃபேஸ் வந்துருக்கு, எஸ் ஸ்டார்டிங்ல கண்ணுக்கு அப்படியே டயகனலா ஆப்போசிட்ல அந்த மீனோட வால் மாதிரி சின்னதா வரைஞ்சுக்கோ. நீ பாட்டு பெருசா வரைஞ்சிடாத. ஓகேவா? அடுத்து வந்து இந்த மூக்குக்கு கீழே வந்து ஒரு ஜாயின் போட்டு அந்த எஸ்ஸோட ஜாயின் பண்ணல, அதுக்கு லைட்டா கீழே வந்து ஒரு ரெக்க மாதிரி வரைஞ்சுக்கோ. ஒரு 3 ரெக்க மாதிரி. அதை வந்து திருப்பி எஸ்ஸோடய ஜாயின் பண்ணிக்கோ. ஓகேவா? இப்போ மீதி கொஞ்சம் கேப் இருக்கா, கீழே எஸ் சும்மாவே அந்த வளைவு சும்மாவே இருக்குல்ல, அதுல இருந்து மறுபடியும் ஒரு ரெக்க மாதிரி வரைஞ்சு அதை வந்து இந்த இப்போ வரைஞ்ச ரெக்கையோட ஜாயின் பண்ணிக்கோ. ஐயோ, நான் தான் சொன்னேன் பார்த்து வரைஞ்சாலே நான் டண்டடக்கா மாதிரி தான் வரைவேன். இப்போ வந்து இது அப்படியே தண்ணியில போற மாதிரி வரைஞ்சுக்கோ. அவ்வளவுதான், ஃபினிஷ். 3, 2, 1 ரிவீல். இது எது நல்லா இருக்கு? இது எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. கவி டாபிக் மாதிரி வரைஞ்சிருக்க. நான் எவ்வளவு ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பேப்பருக்கு நடுவுல ஒரு ராம்பஸ் வரைஞ்சுக்கோ. ராம்பஸ்னா இந்த கைட் இருக்குல்ல, பட்டம் மாதிரி. ட்ரையாங்கிளா?
ட்ரையாங்கிளே ஆப்போசிட் ட்ரையாங்கிளே ஆப்போசிட். ஓகேவா? இப்போ ஒரு ராம்பஸ் வரைஞ்சிட்டியா? அந்த ராம்பஸோட எண்டு மேல் கிடையாது, அந்த ராம்பஸோட எண்டுலேயே இன்னொரு ராம்பஸ் வரையணும். ஆனால் அது வந்து லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி வரையணும். அந்த ராம்பஸ்க்கும் இப்போ வரைய போகிற ராம்பஸ்க்கும் டச் ஆகக்கூடாது. கொஞ்சம் லைட்டு கேப் இருக்கணும். பேப்பரை திருப்பி வேணா வரைஞ்சிக்கோ. எப்படி ராம்பஸ் வரைஞ்சிட்டு இன்னொரு ராம்பஸ் இப்போ வரைய போகிறோம். அந்த ராம்பஸ் வந்து லெஃப்ட் சைடு வரையணும். லெஃப்ட் சைடு டில்ட் ஆன மாதிரி வரையணும். இப்படி திருப்பின மாதிரி வரையணும். ஆனால் ஃபர்ஸ்ட் வரைஞ்ச ராம்பஸ்க்கும் இப்போ டில்ட் ஆகி லெஃப்டில் வரைகிறோம்ல, அந்த ராம்பஸ்க்கும் வந்து டச் ஆகக்கூடாது. நடுவில் கேப் இருக்கணும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி ரைட் சைடு ஒரு ராம்பஸ் வரைஞ்சிக்கோ. டில்ட் ஆன மாதிரி, ரைட்டு டில்ட் ஆன மாதிரி வரைஞ்சிக்கணும். அது வந்து முன்னாடி வரைஞ்ச 2 ராம்பஸோட டச் ஆகக்கூடாது. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. என்னடி இது? ரெடியா? ரெக்க ரிவீல் பண்ணலாமா? குருவி ரெக்கமா இருக்கு. ரிவீல் பண்ணலாமா? கரெக்டா தானே சொன்னேன். ராம்பஸ் டச் ஆகக்கூடாது. டச் ஆகலையே. ராம்பஸ் வந்து இது ட்ரையாங்கிள் பட்டு. எங்க இது என்ன லோகோன்றது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்னடா இது? பறக்குது. 3 2 1 ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுக்கோ நடுல, பேஜுக்கு நடுல. ஓகே. ஓகேவா? அதுக்கு மேலே ஒரு பெரிய, அதோட கொஞ்சம் பெரிய சர்க்கிள், அதோட கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் கேப் விட்டு போடணும். கான்சென்ட்ரிக் சர்க்கிள் மாதிரி. ஓகே. இது சர்க்கிளே இல்லை. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, நடுவில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சல, குட்டி சர்க்கிள், அந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறேன்னா 45 டிகிரியில ஒரு வி மாதிரி வரைஞ்சிக்கோ. சென்டர்ல இருந்து, சின்ன சர்க்கிள்ல சென்டர்ல இருந்து. சர்க்கிள்குள்ளயா வெளியா? இப்போ அந்த வியோட எண்ட் வந்து சர்க்கிள்ல டச் ஆகணுமா? டச் ஆகணும். அந்த லெஃப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ரைட்ல டச் ஆகணுமா? ஆமா. சரி, ஓகே. அப்புறம் ஓகேவா? அதே மாதிரி இப்போ வி வரைஞ்சல, அதுக்கு ஆப்போசிட்லயும் அதே மாதிரி வி கீழே பார்த்த மாதிரி, ஆனா ஆப்போசிட்ல இருக்கணும். அந்த பெரிய சர்க்கிள் டச் ஆகிற மாதிரி, அந்த டிப் வந்து பெரிய சர்க்கிள் டச் ஆகும். சின்ன சர்க்கிள் தான். ஓ, ஏய் எனக்கு தெரியும். ஓகேவா? இப்போ என்ன பண்ற? இது எங்கேயோ பார்த்துருக்கேன். மேலே இப்போ மேலே அப்படியே வந்து மேலேயும் கலர் அடிச்சிரு, கீழேயும் கலர் அடிச்சிரு. கலர் அடிக்கணுமா? அந்த பெரிய வீக்குள்ள. ஓ நோ. வீக்குள்ள கலர் அடிக்கணும். எது கலர் அடிச்சுக்கிட்டு? வீக்குள்ள கலர் அடிக்கணுமா? உள்ள இருக்க குட்டி அதுக்குள்ளயா? அதுக்குள்ள 2 வி போட்டுட்டல. ஆமா. அவ்வளவுதான். ரிமூவ் பண்ணலாமா? 3 2 1. இது என்னன்னு சொல்லி நான் அழகா தான் போட்டேன். இப்படி போட்டு இங்க பாரு, உள்ள போட்டு வி, உள்ள ஒரு வி இப்படி போட்டிருந்தேன். நான் ஆஃப் வீலர் 45 டிகிரில போட சொன்னேன். அது எங்கடி 45 டிகிரி இருக்கு? கார் கம்பெனியோட லோகோ என்ன லோகோன்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேல கன்சிடர் பண்ணாதீங்க, கீழே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் போடு. பெருசாவா? கொஞ்சம் மீடியம் சர்க்கிளா பேஜுக்கு நடுவுல போடு. ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பண்ணுமா? மீடியம் சர்க்கிள் சொல்றேன். சர்க்கிளோட லெஃப்ட் சைடு வந்து லெஃப்ட் சைடு ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடுல ஜாயின் ஆகிற மாதிரி ஒரு ஓவல் போடு, ஹாஃப் ஓவல். ஓகேயா? இப்போ மேலே போட்டல ஒரு மீடியம் சைஸ் சர்க்கிள், அதுக்குள்ள வந்து 2 ஐஸ் வரைஞ்சிக்கோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மைலி, சிரிக்கிற மாதிரி. ஓகேவா? குட்டி சர்க்கிளுக்கு மேலே வந்து 2 ஆண்டனா மாதிரி இது வரைஞ்சிக்கோ, மீசை மாதிரி. ஆண்டனா மாதிரியா? ஆண்டனா லைக் இந்த பூச்சிங்களுக்குலாம் இருக்குள்ள 2 சைடு, அந்த மாதிரி 2 சைடு வரைஞ்சிக்கோ. ஓகேவா? இப்போ கீழே ஒரு ஓவல் போட்டிருக்கல, கீழேயா இந்த தோரணம் கட்டின மாதிரி ஒரு யூ போட்டுக்கோ. யூ ஹாஃப் யூ போடணும், ஆனால் ஃபுல்லாக கிடையாது. சும்மா அந்த யூவோட அந்த ஸ்லாண்டிக் மட்டும் போட்டுக்கோ. ஓகேவா? அது கீழேயே இன்னொரு ஒரு யூ சும்மா போட்டுக்கோ. இப்போ இது பக்கத்தில் இருக்கா, அதே மாதிரி அந்த மீதி ஓவல்லையும் எண்டில் வந்து 2 யூ மாதிரி போட்டுக்கோ. எங்க நான் ஓவல் போட்டேன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் அதை 2த்தையும் கலர் பண்ணிக்கோ. இப்போ 2 யூ, இப்போ மொத்தம் 4 யூ போட்டிருக்க, அதை 2 ஸ்ப்ளிட் பண்ணி கலர் பண்ணிக்கோ. ஓகேவா? இந்த ஓக்கும் கீழே இருக்க ஹாஃப் இது பேர் என்ன, ஹாஃப் ஓவலுக்கும் ஜாயின் ஆகிற இடத்துல 2 பெட்டல்ஸ் மாதிரி போட்டுக்கோ. மேலே ஒரு பெட்டல், கீழே ஒரு பெட்டல், விங்ஸ் மாதிரி இருக்கணும். ஓகேவா? அந்த பூச்சிக்கு வந்து விங்ஸ் மாதிரி இருக்கணும். அதே மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட் வரைஞ்சிக்கோ. ஓகேவா? என்னடா வரைஞ்சிருக்க? அதுக்கப்புறமா இது சொல்றேன். அதுக்கப்புறம் அந்த ஹாஃப் ஓவல் மாதிரி வரைஞ்சல, அது கீழே வந்து கால் மாதிரி வரைஞ்சிக்கோ. பூச்சி கால். ரிவீல் பண்ணிடலாமா?
ரிவீல் பண்ணிடலாம். ஒருத்தி ஷாக் ஆக போறா, என்னடா வரைஞ்சிருக்க அப்படின்னு. 3 2 1 ரிவீல். என்னது இது? நாங்க வரைஞ்சத யார் நல்லா வரைஞ்சான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது என்னன்னு கண்டுபிடிச்சீங்கனாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். பாத்துட்டியா? இல்லையே, எங்க அம்மா எனக்கு எங்க வீட்ல எனக்கு நேர்மன் பேர் வச்சிருக்காங்க. இந்த டிராயிங் தான் நான் சொல்ல போறேன், அவங்க வரையறாங்களான்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ்ல சர்க்கிள் போட்டுக்கோ. ஓகேவா? சர்க்கிளுக்கு மேல சின்னதா ஃப்ளவருக்கு வரும்ல, ஃப்ளவர்லாம் சர்க்கிள் போட்டு ஃப்ளவர் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சீயா போட்டுவோம். அந்த சர்க்கிள் வந்து கம்ப்ளீட் பண்ணு. சர்க்கிளை சுத்தி சின்ன சின்னதா கோடு போடணும். என்ன கோடு போடணும்? சின்ன சின்ன டாட் மாதிரி. சர்க்கிள்ல இருந்து அந்த ஃப்ளவருக்கா? சின்ன சின்னதா, ரொம்ப இல்ல, சின்னதா. அந்த சர்க்கிள்ல 2 ஐஸ் மாதிரி போடு. சின்னதா வட்ட வட்டமா ஐஸ் மாதிரி போடு. ஐயோ, ஓகேயா? அந்த ஐஸ் கீழே மவுத் மாதிரி சின்னதா போடு. அவ்வளவுதான். ரிவீல் பண்ணிடலாமா? 3 2 1. நான் நினைச்சது, ஐயோ, ஆனா எனக்கு அவர் கொடுத்தது. ஓகே, பாஸ் மார்க் போட்டுறலாம். இந்த இமேஜ், இந்த டிராயிங் நல்லா இருந்தா கீழே டிராயிங் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஃபயர் விடுங்க, நல்லா இருந்தா. ஓகேவா? ஒண்ணுமே இல்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 98% சப்ஸ்கிரைப் பண்ணாமே பாக்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் சொல்ல நீ வந்து கண்ணை மூடிட்டு டிரா பண்ணணும். அது எவ்வளவு தூரம் பர்ஃபெக்ட்டா வருதுன்னு பாப்போம். ஓகே, சும்மா ஒரு ட்ரை. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஈஸியா சொல்லுனா கண்ணை திறந்துக்கினே வரைய தெரியாது, இல்ல கண்ணை மூடி வேற வரைய சொல்றேன். ஓகே, இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் போடு. சீக்கிரம் சொல்லு. ட்ரையாங்கிளுக்கு கீழே வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி போடு. இப்போ ட்ரையாங்கிளோட ரைட் சைடுல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போடு. ட்ரையாங்கிள் டச் ஆகணுமா? ஆமா, ட்ரையாங்கிள் டச் ஆகணும். எங்க போட்டது? இப்போ அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன் கீழே போடு. ஸ்ட்ரெயிட் லைனோட எண்ட்ல இருந்து அந்த ஸ்லாண்டிங் லைன் ஸ்லைடா போடணும். இப்போ வந்து மறுபடியும் அந்த ஸ்லாண்டிங் லைனோட எண்ட்ல இருந்து ட்ரையாங்கிளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனா ஒன்று போடணும். ஓகேவா? இப்போ லாஸ்டா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டல, அதுல இருந்து அந்த லைனோட எண்டுக்கு போயிட்டு அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு ஒரு கீழே ஒரு லைன் போடு. இப்போ அது நேரா லைன் போடணும். நேரா லைன் போட்டு இப்போ இந்த ஸ்கொயரையும் இந்த லைனையும் ஜாயின் பண்ணு. எந்த ஸ்கொயர் எந்த லைன்? இப்போ அந்த பெரிய லைன் போட்டல, ஸ்லாண்டிங்கா ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். பண்ணிட்டியா? இப்போ ட்ரையாங்கிள் போட்டோம்ல, ட்ரையாங்கிளுக்கு சென்டர்ல வந்து குட்டியா சர்க்கிள் போடு. இப்போ ஸ்கொயர் போட்டோம்ல, ஸ்கொயருக்கு நடுவுல சின்னதா இன்னொரு ஸ்கொயர் போடு. ஓகே, அவ்வளவுதான். 3 2 1 ரிவீல். நல்லா வருது. இது போட சொன்னேன், ஸ்கொயர் போட்டிருக்கேன், லைன் போட சொன்னேன், அது வந்து இப்படி பண்ண சொன்னேன். வீட்டுக்கு நடுவுல என்னது இது என்ன இமேஜ்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சின்ன வயசுல எல்லாம் நம்ம வந்து வீடு சொல்லக்கூடாது.